நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள். 48வது நாள் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம் எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்பில் இருக்காது, ஒரு லோலையும் இருக்காது, பேலன்சிங்காக இருக்கும். எதையுமே பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய சக்தி எல்லாத்துக்கும் உண்டாகும். லைட்டாக ஒரு பெயின் இருந்தால் தாங்கிக்கலாம். அதே லைட்டான பெயின் அதிகமானால் தாங்கிக்க முடியாது இல்லையா? அது வயிறு வலியாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், வலி அப்படிங்கிற ஒரு நிவாரணி அப்படிங்கிறது தான். அப்போ நாடி நரம்புகள் ஆடி போயிடுச்சுனாக்கா நம்மளுடைய கூடாக இருக்காது. இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம்தான். ஒன்று கொத்தவரங்காய், இன்னொன்று பீட்ரூட். இந்த பீட்ரூட்டையும் கொத்தவரங்காயும் நம்ம எப்படி எடுக்கிறோம், எந்த விதத்தில் எடுக்கிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். இதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் எடுக்கலாம்? அடுத்தது நாடி நரம்புகள், தசை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஸ்ட்ராங் பண்ணணும் இல்லையா? அதுக்குதான் கொத்தவரங்காய். இந்த 2 காய்கறிகள் போதும். தசை நார்கள் அத்தனையுமே வலுப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். இதுவே 25 நாளில். ராஜ உறுப்புல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, கொழுப்பு அடைச்சிருக்கக்கூடாது, அதுக்கு ப்ரீத்திங்க்கு நல்லா இருக்கணும், நல்லா ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கணும், ஆக்சிஜன் லெவல் நல்லா இருக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம லிவருக்கு கொடுக்குறோமா அப்படின்னு கிடையாது. எல்லாம் டைட்டாக அடைச்சிடும், கொழுப்பு அடைச்சிருது, வெயிட் பண்ணவே மாட்டேங்குது, அது சோர்ந்து விழுந்துருது ஆக்சிஜன் இல்லாமல். ஸோ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுது, இன்க்ளூடிங் பிரெயின். இந்த கொத்தவரங்காய் மிகப்பெரிய ஒரு ஆக்சிஜன் கொடுக்கும். லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவ பகுதி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நாடி நரம்புகளை வலுப்படுத்துதல். அதாவது வலுப்படுத்துதலும் ஓகே தான். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கனாக்கா, ஒரு வழியாக இருந்தால் தான் ஒரு வகையாக நம்ம உடம்ப மாற்ற முடியும். சரி, எதையுமே பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய சக்தி எல்லாத்துக்கும் உண்டாகும். லைட்டாக ஒரு பெயின் இருந்தால் தாங்கிக்கலாம். அதே லைட்டான பெயின் அதிகமானால் தாங்கிக்க முடியாது இல்லையா? அது வயிறு வலியாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், வலி அப்படிங்கிற ஒரு நிவாரணி அப்படிங்கிறது தான். அப்போ நாடி நரம்புகள் ஆடி போயிடுச்சுனாக்கா நம்மளுடைய கூடாக இருக்காது. சரி, இந்த நாடி நரம்புகள், தசை நார்கள் ப்ளஸ் எல்லா இரத்த ஓட்டங்களையும் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காய்கறிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம்தான். ஒன்று கொத்தவரங்காய், இன்னொன்று பீட்ரூட். இந்த பீட்ரூட்டையும் கொத்தவரங்காயும் நம்ம எப்படி எடுக்கிறோம், எந்த விதத்தில் எடுக்கிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். இதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் எடுக்கலாம்? குழந்தைகள் கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அபவ் 5 இயர்ஸ்க்கு மேலே தாராளமாக கொடுத்து பழக்கலாம். 5 வயசுக்கு மேலே ஏன் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா, காய்கறிகள் ஒன்றும் பண்ணாது, தண்ணி காய்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீட்ரூட்டை நம்ம என்ன பண்ணுறோம், மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இது யாருக்காவது செய்கிறாங்களா? முன்னாடி பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம், அவங்களுடைய அந்த வெயின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தடினமாக நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். சரி, 10 வயசுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸாகவே கொடுக்க ஆரம்பிக்கலாம். சாதத்தோட நம்ம அந்த 5 வயசுக்கு மேலே டு 10 வயசில் நம்ம என்ன பண்ணோம், பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, ஒரு சாதத்தில், தயிர் சாதத்துலேயோ இல்லை பால் சாதத்துலேயோ நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா, எந்த உணவு வேணாலும் கொடுங்க, அதோடு சேர்த்து ஒரு கவளம், அட்லீஸ்ட் ஒரு உருண்டை, இல்லை ஆக்சுவலி ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி பீட்ரூட் சாதங்களை ஆரம்பத்திலே பழக்கிட்டிங்க அப்படின்னா மெட்டபாலிசம் ஆரம்பத்திலே ஃபில்லப்பில் இருக்கும். ஸோ அந்த குழந்தை பார்த்திங்கன்னா வளர அவங்களுடைய இம்யூனிட்டி சூப்பராக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சொல்லுவாங்களே, 5இல் வளையாதது 60இல் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வயசுல பீட்ரூட்டோடைய சாதம் கண்டிப்பாக கொடுத்துடணும். அது ஜூஸாக கூட, ஒரு பாலாடையில் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், பேச்சுக்கு 2 பாலாடை இது மாதிரி ஜூஸாக எடுத்து கூட கொடுக்கலாம். ஆக குழந்தைங்களுக்கு தேவையான விஷயம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு 12வது படிக்கிற வரைக்கும் பீட்ரூட்டோடைய சாதம், பீட்ரூட்டோடைய ஜூஸ், பீட்ரூட்டை சமைத்து கொடுத்துக்கிட்டே வரணும். இப்படிப்பட்ட குழந்தைங்கள் ஃபெயிலியருக்கு வேலையே கிடையாது. சமயோக சிந்தனை, அதேமாதிரி நல்ல எனர்ஜி, நல்ல கிரியேட்டிவிட்டி, பிரெயினோடைய எனர்ஜி, படிக்கிற விஷயத்தில் எல்லாத்துக்குமே பீட்ரூட் உங்களுடைய ஆதாரம். ஒரு ரூட்டு, மூலாதாரம் இருக்கும்ல, ஒருத்தவங்களுடைய மூலாதாரம், அதை இயக்கக்கூடிய சக்தி பீட்ரூட்டுக்கு உண்டு. ஸோ அதனால் மறந்துட வேண்டாம். அடுத்தது நாடி நரம்புகள், தசை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஸ்ட்ராங் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் கொத்தவரங்காய். நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். இந்த கொத்தவரங்காய் மிஸ் பண்ணாதீங்க. சார் வாய்வு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதை சமைச்சாதான் கேஸு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 4-5 கொத்தவரங்காய் போட்டு நல்லா ஜூஸ் அடித்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள். 48வது நாள் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம் எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்பில் இருக்காது, ஒரு லோலையும் இருக்காது, பேலன்சிங்காக இருக்கும். இந்த முடக்கு வாதங்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குன்பம்பட்ட விஷயங்கள், வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நமக்கு எதுவாக இருந்தாலும் சமசீராக ரத்தமாக இருக்கும். சும்மா பயங்கரமான எஃபெக்டில் இருப்பீங்க எல்லாருமே. ஸோ கொத்தவரங்காய் ஜூஸ் குடிக்கும் பொழுது உங்களுடைய சுகராக இருக்கட்டும், இல்லை ப்ரெஷராக இருக்கட்டும், வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே பேலன்சிங்க்கு வரும். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா நரம்பு சுருங்காது, விரியும். கொத்தவரங்காய்க்கு அவ்வளோ ஸ்ட்ராங் உண்டு. எவ்வளோ டன் கணக்கில் எல்லாம் ஃபாரினர்ஸ் ஏற்றிட்டு போயிட்டுருக்குறாங்க. காரணம், கொத்தவரங்காய்க்குள்ள எனர்ஜி மிக மிக முக்கியமானது, அது சத்து மிக மிக முக்கியமானது. சரி, இதை எப்படிலாம் எடுக்கலாம்? ஜூஸாக எடுத்துக்கலாம்,
துவையில பச்சையாக துவையில அரைங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு, தயிர் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ எப்படி சமைக்காமல் அந்த கொத்தவரங்காய் எப்படி எடுத்துகிட்டு போனாலும் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி பீட்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதேமாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பொரியலாக எடுத்துக்கலாம். இல்லை வெறும் பீட்ரூட்டை கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன பீஸாக லைட்டாக மிளகு தூவி பாருங்கள். நேச்சுரல் பார்த்தீங்கன்னா மிளகும் பச்சை காய்கறிகளும் சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். தயிர் வேக வைக்காத உணவுலன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தயிர், கொஞ்சம் மிளகு, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய டேஸ்ட் கொடுக்கும் தெரியுங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த 2 காய்கறிகள் போதும். தசை நார்கள் அத்தனையுமே வலுப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். இதுவே 25 நாளில். இப்போ 48 நாளில் உங்களோட உடம்பு டோட்டலாக டிக்டாஸ் ஆகிருக்கும். நரம்பில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு போய் விரிஞ்சிருக்கும். தாமரை விரிகிற மாதிரி விரிஞ்சிருக்கும். எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான போஷாக்கு போயிருக்கும், சக்தி போயிருக்கும், ஐம்புலன் அடைக்கக்கூடிய சக்தி இருக்கும், மூளையில் பலம் இருக்கும், அதேமாதிரி மெமரி அவ்வளோ கிளாஸாக இருக்கும். ஸோ கொத்தவரங்காய் காலையில், ஈவினிங் பீட்ரூட் எடுத்துக்கிறீங்களா? நோ ப்ராப்ளம். காலையில் பீட்ரூட் எடுத்துக்கிறீங்க, சாயந்தரம் கொத்தவரங்காய் எடுத்துக்கிறீங்களா? ஓகே. 2 மட்டுமே இதேமாதிரி மாற்றி எடுத்துட்டு 48 உங்கள் ஃபேஸை பாருங்கள். அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். உங்கள் முடி வளர்ச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸ்கின்னில் ஒரு க்ளோ வந்திருக்கும். பேச்சில் ஒரு தைரியம் இருக்கும். மூளையில் ஒரு ஸ்பார்க் இருக்கும். இதுக்கு மேலே என்ன வேணும்? இன்றைய குழந்தைங்களுக்கு எவ்வளோ மொபைல் அடிக்டில் இருக்காங்க, பிரச்சனை இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ ஏதோ ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்காக எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. டோட்டல் உயிர்களே போயிருக்கு இல்லையா? காரணம் இம்பேக்ட் ஆஃப் பிரெயினில் இருக்கக்கூடிய டோப்போமின், அடமின்ட். இந்த அடமெண்ட் ஏன் வருது? டோப்போமின் ஹையில் இருக்கும் பொழுது அப்பா அம்மா தெரியல, பாசம் தெரியல, அவனை அடித்தா வலிக்கும் தெரியல, மழுங்கிருது இல்லையா? இதெல்லாம் புத்துயிர் பக்கத்துக்கு மூளைக்கு தேவையான போஷாக்கு தான் பீட்ரூட். இந்த பீட்ரூட் எடுக்கும் பொழுது இது நல்லது, இது கெட்டது, சுய சிந்தனை, அதாவது இது நல்லாவே யோசிக்கலாம். அடுத்தது பிறர் மனம் கோணாமல், இதான் அடுத்தவங்களுக்கும் நல்லா வலிக்கும், அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை இருக்குன்னு இந்த யோகிக்கிற விஷயம். அந்த யோகிக்கிற விஷயத்தில் தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அதான் நம்மளுடைய பாரம்பரியமான ஹைக்காக இருக்கக்கூடிய மெட்டபாலிசம். அதுக்கு தான் எல்லோரும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. மெட்டபாலிசம் கனெக்டட் டு லிவரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுதான் ராஜ உறுப்புன்னு வச்சாங்க. ராஜ உறுப்பில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, கொழுப்பு அடைச்சிருக்கக்கூடாது, அதுக்கு ப்ரீத்திங்க்கு நல்லா இருக்கணும், நல்லா ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கணும், ஆக்சிஜன் லெவலுக்கு நல்லா இருக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம லிவர் கொடுக்குறோமா அப்படின்னு கிடையாது. எல்லாம் டைட்டாக அடைச்சிடும், கொழுப்பு அடைச்சிருது, ப்ரீத் பண்ணவே மாட்டேங்குது, அது சோர்ந்து விழுந்துருது ஆக்சிஜன் இல்லாமல். ஸோ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுது, இன்க்ளூடிங் பிரெயின். இந்த கொத்தவரங்காய் மிகப்பெரிய ஒரு ஆக்சிஜன் கொடுக்கும். இதோடு சேர்ந்து நைட்டு ஒரு 10 வயசில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2-3 சிட்டிகை நல்லா ஹாட் வாட்டரில் நம்மளுடைய கடுக்காய் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுடைய கட்டு வயிற்றில் சூப்பராக இருக்கும். அதனால் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, ஆன்சைட்டி இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. இந்த கடுக்காய்க்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. மனசை மனசாக வைத்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி கடுக்காய்க்கு உண்டு. சரி, பெரியவங்களா இருக்கலாம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பசங்களாக இருக்காங்களா 2-3 சிட்டிகை போட்டு நல்லா குடிச்சு பாருங்கள். ஃப்ரீ மோஷன் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அவ்வளோ அற்புதமான ஆரோக்கியம் இருக்கும். இந்த 3 மட்டும் அவ்வளோதான். கொத்தவரங்காய், பீட்ரூட் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. துவையலாக எடுத்துக்கிறீங்களா, ஜூஸாக எடுத்துக்கிறீங்களா, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நைட்டு கடுக்காய் கொஞ்சம் உண்டு, அப்படிதான். இதை மட்டும் ஒரு 48 நாள் அந்த காம்போ மாதிரி எடுத்து பாருங்கள். உடல் கலகலன்னு இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, உடம்புல ஹீட் இருக்காது, டென்ஷன் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது, அகத்தில் தீ இருக்காது, எந்த பேப்பரையும் அது எரிக்காது. மீன்ஸ் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தை. அதுமாரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் நாம் அப்படியே போனோம்னா மாற்றம் இருக்க வேண்டும், ஏமாற்றம் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே வீடு சுத்தமாக இருக்கிற மாதிரி உயிர் கூடும் சுத்தமாக இருக்க வேண்டும், வயிறு கூடு சுத்தமாக இருக்க வேண்டும். முக்கியமாக பிரெயின் சூப்பராக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். சொல்லுவாங்க அகச்சுத்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து உடம்புல இருந்தாலும் அடுத்து அகத்தில் உள்ள சக்தி பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் சொல்லக்கூடிய கடந்து உள்ள இருக்கும் சக்தி, அதை சுத்தமாக இருக்கும். இது செஞ்சாலே போதுமான விஷயம்தான். எப்பேற்பட்ட நோயும் உங்களை விட்டு ஓடி போகும், எப்பேற்பட்ட நோயும் உள்ளே வராது. அதான் விஷயம். வந்தால் ஓடிடும், வரவிடாமல் இருக்கும். பசங்களுக்கெல்லாம் இப்படியே கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி சொல்லி புரிய வச்சு பண்ணிங்கன்னா அவங்க வருங்காலத்தில் டாக்டர் கிட்டே போக மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் ஆகிட்டாங்க மாட்டாங்க. அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க லைஃப்பில் அழகாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக செட்டில் ஆகி வெற்றியை கண்டிருப்பார். வருங்கால சன்னதிக்கு நம்ம இப்பயே பழக்குவோம், கொடுப்போம். இருக்கிறவங்க கரெக்டாக இதை எடுத்து நம்மளுடைய உடம்பை சூப்பராக ஃபைனஸ்ட்டு மெட்டபாலிசம், ஃபைனஸ்ட்டு நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெட்டபாலிசம் ப்ளஸ் அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா இம்யூனிட்டி லெவல். 2மே இருந்தாலே போதும், நோய் அண்டாது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.